கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதில் கிரிப்டோ டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பே பண்ணணும், என்ன பர்சன்டேஜ் ரேஷியோவில் மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது எப்படி இதை டேக்ஸை கால்குலேட் பண்ணுறது, அண்ட் இது ஸ்டேபிள் காயின்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்கா, கிஃப்டாக நமக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணாலும் அதுக்கு டேக்ஸ் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். நம்ம ஏர்ட்ராப்பாக ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட டேக்ஸ் இருக்குது, அது என்ன ரேஷியோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முறைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஜெனரலாக உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கிரிப்டோவில் வர்ற ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸுக்கு தெரியும். இதில் நம்ம என்னவெல்லாம் பண்ணால் டேக்ஸஸ்க்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்டிங் கிரிப்டோ கரன்சிஸ் டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஒரு சர்வீஸுக்கு நம்ம கிரிப்டோவை கொடுத்து வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். அடுத்து எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் டேக்ஸபிள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி ஐஎன்ஆர் பேரில் நம்ம பண்ணும்போது அதுக்கு டேக்ஸபிள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னும் விளக்கமான விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை பார்த்துருவோம். இதில் சில கேள்விகள் உங்களுக்கு உருவானாலுமே அதில் உங்களுக்கு விடை கிடைச்சிரும். அடுத்தது நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி பேமெண்ட் சர்வீஸை ரிசீவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே டேக்ஸபிளில் தான் வருது. அதே மாதிரி நீங்கள் கிஃப்டாக ரிசீவ் பண்ணீங்க கிரிப்டோ கரன்சியை அப்படின்னாலும் அதுக்கும் டேக்ஸ் உண்டு. நீங்கள் மைனிங் மூலமாக கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ணாலும் அதற்கும் டேக்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேலரியாக கிரிப்டோ ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலும் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாக்கிங்க்கு, ஸோ அதுக்கும் உண்டான எல்லா இதுவுமே இருக்குது. அடுத்தது ஏர்ட்ராப்ஸுக்குமே நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் டேக்ஸபிள் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இன்னும் எலாபரேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ இந்தியாவுக்குள்ளே டேக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமாக வர்ற வருவாயில் 30% டேக்ஸு, 1% டிடிஎஸ் அப்படிங்கிறது இப்போது பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான விஷயம், இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ், ஒரு கிரிப்டோவை நீங்கள் ஐஎன்ஆர் பேரில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய சேல் ப்ரைஸ், நீங்கள் வாங்கின ப்ரைஸ் எல்லாமே சேர்த்திட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்கம்னு ஒரு ரேஷியோ வரும் இல்லைங்களா, அந்த இன்கமில் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் 30% கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த இதை தான் உங்கள்கிட்ட டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. டேக்ஸுங்கிறது நம்ம தான் இண்டிவிஜுவலாக பே பண்ணணும். டிடிஎஸ்ங்கிறது இந்தியன் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாங்கன்னா அவங்களே டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்த கேள்வி, நான் என்னுடைய வேலெட்டிலிருந்து என்னுடைய வேலெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, அதுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னா, உங்களுடைய ஓன் வேலெட் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் ஸ்டேபிள் காயினாக வச்சுருந்தா அதுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோ, அதுவும் ஒரு கிரிப்டோ கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸோ அதுவுமே டேக்ஸபிள் தான் அப்படிங்கிறத அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டிடின்னு சொல்கிறீங்க, ஸோ யூஎஸ்டிடியுமே அது ஒரு கிரிப்டோ கரன்சியாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி, அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு கொண்டு சேல் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நிறைய பேருக்கு கொண்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டு. டிரான்சாக்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நம்ம 30% ப்ராஃபிட்டில் பே பண்ணித்தான் ஆகணும். இல்லை, நிறைய பேர் இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, நான் தான் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டேனே, யாருக்கும் தெரியாதே அப்படின்னா, கண்டிப்பாக தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய டேட்டாவை இந்தியாவுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக தெரிய வரும். அவங்க ஏன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணும், ப்ரெஷர் பண்ணும். என்னென்னா, நீ இந்தியாவுக்குள்ளே ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த பழைய டேட்டாவை கொடு அப்படிங்கும். ஸோ அப்படின்ட்டு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு எல்லா டேட்டாவும் இந்தியாவுக்குள்ளே போயிடும். நம்ம எல்லாருமே பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து கேவிசி வெரிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் டேக்ஸபிள் தான், நீங்களே சொல்லி அதுக்கு பே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதத்தில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையான விஷயமும் இதுதான். நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பண்ணிங்கன்னா அது டேக்ஸபிள்ங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலையுமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இது அப்படின்னு சப்மிட் பண்ணி டேக்ஸை பே பண்ணிடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு
இதில் கொடுத்துருக்காங்க. இல்லைனா கண்டுபிடிச்சாங்கன்னா பெனால்ட்டிஸ் உண்டு அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. P2P டிரான்சாக்ஷன்ஸ் பற்றினது. P2Pயில் நான் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே, அதுக்கு வந்து டேக்ஸபிளா அப்படின்னா ஆமாம், அதுக்கும் டேக்ஸபிள் தான். என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்கு வாங்குகிற பையர் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு பர்சன்டேஜ் TDS அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா INR பேரில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கும்போது அதுவும் டேக்ஸபிள் தான். அதுக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வாங்கினீங்கனாலும் நீங்கள் டேக்ஸுங்கிறது ப்ராப்பராக பே பண்ணுறது சரியான முறை அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பண்ணால் தானே அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது வந்து ப்ராப்பரான மெத்தட்னா இது தான். இதுக்கு மேலே எனக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியலான ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை நம்ம சொல்கிற வீடியோஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் இது வந்து எல்லாமே அப்ளிகபிளாக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ஏர் ட்ராப் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏர் ட்ராப் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏர் ட்ராப்புக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் மிஸ்டர் பாப் அப்படிங்கிறவர் 20,000 ABC டோக்கன்ஸ் வந்து ஏர் ட்ராப்பாக ரிசீவ் பண்ணுறாரு April 1, 2022. ஆனால் அவர் வந்து எக்ஸ்சேஞ்சும் அந்த காயின் லிஸ்ட்டும் ஆகலை, டெக்ஸ்லேயும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ அந்த 20,000 டோக்கன்ஸ் வந்து அந்த April 1, 2022 அன்னைக்கு அவர் வந்திருக்குது. அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்குது, பை அண்ட் செல் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் செல் பண்ணும்போது. அடுத்தது கிஃப்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இருக்கா அப்படின்னா கிஃப்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நாம்ஸ் படி 2022 இருந்த நாம்ஸ் படி 50,000 வரைக்கும் கிஃப்ட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கிளியரான விஷயம் இதுக்கு வந்து கிடைக்கல. கிஃப்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேயுமே வந்து வழக்கம் போல் 30% டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேக்ஸபிள் அப்படிங்கிறது தெரியும். பட் இதுவே வந்து 50,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த பிட்காயின் வந்து ஒரு பர்சன் 60,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, அதை 80,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு அப்படின்னா அதில் கிடைச்ச நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20,000 ரூபா. அந்த 20,000 ரூபாயில் 30%, அதாவது அவர் 6,000 ரூபாயை டேக்ஸாக பே பண்ணணும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே பர்சன் எத்தீரியம் காயினை 40,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனால் அது என்னுடைய செல் பண்ணும்போது 30,000 ரூபா தான், 10,000 ரூபா லாஸு. அதில் வந்து 30% டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னா அவர் லாஸ் ஆனதுக்கு கிடையாது, ப்ராஃபிட் அடைஞ்சதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய நஷ்டத்துக்கு வந்து அரசு பொறுப்பேற்காது, லாபத்துக்கு 30% டேக்ஸை கொடுத்துரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது. இந்த ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் CoinDCX தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏர்ட்ராப் XYZ அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகுது. அதன் மூலமாக நீங்கள் 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸ் போக உங்களுக்கு 17,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பேசிக்கில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து 30% டேக்ஸுக்குள்ளேயும் இது வர்ற மாதிரி இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அசட்டுடைய வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ நமக்கு ஏர்ன் பண்ண வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குற வேல்யூ தான் அந்த டேக்ஸை வந்து 30% எடுத்து கழிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களோட வந்துட்டு நான் உங்கள் தாமு. நன்றி.